போன வீடியோ நம்ம கிஷோர் அண்ணனே கிஸ்தனிக்ஸ்க்கும் கிஸ்தெடிக்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லிட்டாரு. அதோட என்னடா அப்படியே கிளம்பி வர வேண்டியதான வேலையை பார்த்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி பார்த்தாரு அப்படியே வரது இவ்வளவு பண்ணிட்டோம். இந்த ஒரு சேலஞ்ச ஒண்ணு போட்டா சோல் சாட்டிஸ்ஃபைடும்ல. சோ என்ன நடந்ததுன்னு ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேர்ந்தே பாங்க் ஃபிட்னஸ் ஓபனிங்க்கு போனா அங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுல நம்ம கிஸ்தனிக்ஸ் கிஷோர் அண்ணனும் வந்திருந்தாங்க. அண்ணனுக்கு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதுவே ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி எனக்கு தோணுனது ரெண்டே விஷயம் தான். அண்ணன் கிட்ட அண்ணன் வாயாலே ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சா அண்ணன் ஒரு சேலஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க் தான் சேலஞ்ச். அங்க என்னடா சேலஞ்ச் போட முடியும், அவரே கெஸ்டா வந்திருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போட்டோம். அண்ணனோட தம் ரெஸ்லிங் போட்டோம். யார் வின்னரா பார்க்கலாம். எப்படியோ அண்ணனை ஒரு ஓரமா அப்படியே வலிச்சுன்னு வந்து அப்படியே சேலஞ்சும் போட ஆரம்பிச்சிட்டோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ணனுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு படபடன்னு மேட்சா போட ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ PS2ல ஸ்நாக் போட்டு விளையாடுற மாதிரி தம் ரெஸ்லிங் நாங்க ஸ்நாக் எல்லாம் போட்டு விளையாண்டுருந்தோம். அதெல்லாம் பார்த்து பயங்கர ஃபன் ஆயிட்டாப்புல. அதே ஒரு மாதிரி ஜாலியா போச்சு. நான் எதிரே பார்க்கல இந்த மாதிரி ஜாலியா விளையாடுவோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஜாலியா போச்சு. எப்படியோ கடைசியில ஏதோ ஜெயிச்சுட்டேன். சேலஞ்சில வேணா நான் ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனா அண்ணன் மனசு ஜெயிச்சிட்டேன். சரி என்னப்பா அதுதான் கிஷோரனோட சேலஞ்ச் போட்ட அதுதான் முடிச்சா கேட்டீங்கன்னா அது எப்படி பார்த்தாரு. எத்தனை பேரை வந்தாங்க. இருக்கு எல்லாருக்கும் சேலஞ்ச் போட்டிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணனையும் என்னையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சேர்ந்தே வளருவோம். See you in the next video.